ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது தி கலர் பர்பிள் இங்கிலீஷ் மூவியோட திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு மியூசிக்கல் பீரியட் ட்ராமா ஃபிலிம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது பிளிட்ஸ் பாஸ்லே, தெராஜ் பி ஹென்சன், டேனியலே ப்ரோக்ஸ், கால்மின் டொமிங்கோ, கோரி ஹாக்வின்ஸ். இவங்கெல்லாம் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இந்த படத்தினுடைய விமர்சனம் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டீவன் ஸ்பில்பர்க் டைரக்ட் பண்ணி 1985 ரிலீஸ் ஆன மூவி தான் கலர் பர்பிள். இந்த படத்தினுடைய அடாப்ஷன் தான் இந்த படமும். இந்த படத்தில் நம்ம ஒரு மியூசிக்கல் ஃபீல் இருக்குன்னு சொல்ல முடியுங்க. ஒரு சில சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுலேயும் அதோட விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. இந்த படத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸ் மற்றும் லெஸ்பியன்ஸ் அதை பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய கதை அலியஸ் வால்கரோட நாவலை பேஸ் பண்ண கதை தான் இது அந்த படத்தை பார்த்து எடுத்த மியூசிக்கல் அடாப்டேஷன் தான் இந்த படமும். ரொம்ப லவ்லியாக ஹார்ட் டச்சிங்காக எடுத்திருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படம் டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் மற்றும் செல்லி என்ற ஒரு கேரக்டர்கிட்ட இருந்து இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ஒரு அப்யூசிவாக இருக்கிற ஒரு மெனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேர் மிஸ்டர். என்னதான் நிறைய கஷ்டப்பட்டாலும் செல்லிக்கு 2 இம்பார்ட்டண்ட்டான உமனோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அவங்க தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷக் அவ்ரே. இவங்க ஒரு சிங்கர் அண்ட் மிஸ்டரோட ட்ரூ லவரும் கூட. இன்னொருத்தர் சோஃபியா. இவங்க ஒரு ஸ்ட்ராங் அண்டு அசர்ட்டிவான பொண்ணு. இந்த படத்தில் வரக்கூடிய இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் புக்கோட கம்பேர் பண்ணும்போது மிக கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய டைரக்டர் ஃபோட்டோஸ் மற்றும் விஷுவலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட ரொம்ப கம்மியாக லவ்லியாக எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் மியூசிக்கல் அப்படின்னு எல்லாமே பார்க்குற ஆடியன்ஸை அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆல்ரெடி பியான்ஸோட ஆல்பம் சாங்கான பிளாக் இஸ் கிங் அப்படின்னு எடுத்திருக்கிறாரு. இதில் வரக்கூடிய எனர்ஜி மற்றும் வைப் எல்லாமே வேற லெவலில் தாங்க இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், ஓப்பனிங் மைஸ்டீரியஸ் வேஸ். அந்த பாட்டில் வரக்கூடிய கலர்ஸ் மற்றும் அதில் வரக்கூடிய காஸ்டியூமில் இருந்து கேமரா ஆங்கிள் வரைக்கும் ரொம்ப செமையாக இருக்குங்க. இன்னொரு சாங் பார்த்தீங்கன்னா ஹெல் நோ அப்படிங்கிற சாங்கு. இது லிட்ரலாக ஒரு விமனுக்கு எதிராக வயலன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சாங்கில் புஷ் த பட்டன், இந்த பாட்டை சங் தான் பாடியிருப்பாங்க. ஸ்டீவன் ஸ்பில்பர்கோட மூவி விஷனில் இருந்தும் ஒரு பாட்டை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் தெராஜ் பி ஹென்சன் தான் சங்கா நடிச்சிருக்கிறாங்க அண்ட் டேனியலே ப்ரூக்ஸ் தான் சோஃபியாவா நடிச்சிருக்கிறாங்க. 2 பேருமே செமையாக நடிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஆனாலும் படத்தினுடைய ஃபுல் ஃபோக்கஸ் ஃபேண்டசியா பேரியோ மேலே தாங்க. இவங்க தான் கேலியாக நடிச்சிருக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு எப்படி கண்ட்ரோல்டாக இருந்து லாஸ்ட்டாக எப்படி அவங்களையே ஸ்ட்ராங்காக மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறதான் கதையாக இருக்குது. அவங்களுடைய ஜேர்னி எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்து நடிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். எப்படி 1985 வூல்ஃப் கோல்ட்பெர்க் ஷைன் ஆனாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் செல்லியையும் ஷைனாக காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு பாட்டு வரும், ஐ ஆம் ஹியர் அப்படின்னு. அதை செல்லி தான் பாடியிருக்கிறாங்க. இந்த படத்தை அவ்வளவு அழகாக கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப நல்லா எடுத்து காமிச்சிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படம் நல்லபடியாகவே வந்திருக்கு. நல்லா பார்க்க வேண்டிய படம்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.